எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உதயநிதிக்கு மக்கள் வேறு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். நிறைய துணை முதலமைச்சர்ரா. டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஜூவா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜூவான ரீல்ஸோட ரியாக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க வரோம். வெல்கம் டு அவர் சேனல் ஜூ பாய்ஸ். யார் மனதையும் புண்போடாமான இது இல்லது டிஸ்க்ளைமர், அவ்வளோதான். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பா. டிஸ்க்ளைமர். எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு தட்டினதுக்கு அந்த புயல் மறந்துருச்சு அப்படின்னு நினைச்சேன். ரோல் பண்ணுவாங்க, ஜோக்கர் மாதிரி காட்டுவாங்க, மூச்சில ஜோக்கர் அந்த எமோஜி வச்சு காட்டுவாங்க. பார்த்தா அப்படின்தான். நான் எடுத்து போடவா? எப்படி இருக்கு? யார் எடுத்தா என்னடா? என் மருமகளுக்கு இதை கட்டா குத்துவளுக்கு மாதிரி இருக்கும்டா. எவ்வளவு தம்பி இது? அவங்க கிட்ட தான் கேட்கணும். பாத்துட்டு இருக்காங்க புருஷன் கொண்டாடி ஒரு பாத்து டாக்டர் சொல்லிப்பாரு போல. சரி உருவாங்க, நீங்க அப்படியே பார்த்து பிடிச்ச மாதிரியே நில்லுங்க அப்படின்னு அப்படியே சொன்னது. அது உருவி பேசிக்கிட்டு இருக்காங்க. கேமரா திரும்பினதுக்கப்புறம் புருஷன் அதிகமில்லையா அப்படின்னு இவன் தான் பூ வச்சுட்டுதான் காமெடிக்காக அப்படி பண்ணிருக்கேன். அழகானே ஒருத்தர் சாலையை உருவிட்டு இருக்கான். வந்துட்டு பார்த்துக்கிட்டு கரெக்டாக கேமரா திரும்புதுன்னு அறிவு இருக்கா? அடுத்த வீடியோ போலாம். படத்துல லைன் இஸ் ஆல்வேஸ் a line ஒரு டயலாக் இருக்கு. படத்தோட பேர் என்ன சார்? கோட். கோட் வந்து ரொனால்டோ. ஆமா, இந்தியாவுக்கு கோட் வந்து நம்ம தளபதி. ஒரு மூட்டை விதை விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும். 10 மூட்டை விதை விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார? அவரை. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க 2 மடங்கா என்று சொன்னால் தாராளமாய் கொடுக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க. பையனுக்கு சம்மந்தம் இல்லைன்றார் ஜீசஸ். நிறைய உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். ரோட்ல இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க, யாராவது படிக்க வைங்க, இந்த மாதிரி நல்லதை பண்ணுங்கன்னா காணிக்க இவரு கொடுத்தா வந்து கர்த்தர் ஆசீர்வாதம் ஒண்ணு வரா. அதுலயோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பாத்தீங்கன்னா முழுமையா கவனிக்கிறான். அது போங்க மனதில் என்னமா இருக்கும். ரைட்டா நம்ம 100 ரூபா போட்டா ஜீசஸ் கம்மியா ஆசீர்வதிப்பாரு. நம்ம 10,000 ரூபா போடுவோம், இன்னும் நல்லா ஆசீர்வதிப்பாப்புல. சரி மக்களே விழித்திருங்க. அவ்வளோதான். நீங்கள் பல கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் ரஜினி சாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற முறையில் கேட்கும். ரஜினி சார் பண்ண கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீங்க? சத்யானே. எனக்கு ஒரு நல்ல சம்பவம் ஞாபகம் வருது. எங்களை விடுங்க, நானே படத்துல செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. 2000 ஆண்டுகள் கழித்து என்கிட்ட வந்து அவனை செத்தங்கடா, அவங்க கிட்ட மாட்டலடா, நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை. அவன் கேட்டது நான் கேட்டேன், ரஜினியும் நீங்களும் அந்த சின்ன வயசு மெமரிஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்டேன். ஆனா இவரு அவரு கேட்ட கேள்வி தவறன்னு யாருக்கோ பதில் சொல்லி கடைசி வரைக்கும் கேட்ட போகல. ஆமா,
சரியா அவன் ரெடி பண்ணி அப்பாவை பிராங்க் பண்ணியிருக்கான். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பிராங்க். அப்பாவும் ஜாலியாக சிரிச்சாரு. பார்க்கும்போது பிளாஸ்ட் சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ யாரையும் எந்த ஹார்மும் இல்லை. அப்படியே தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும். கோலிக்கு பேரு கோலி இல்ல கோலி கோலியா மாறின தருணம். ஆமா கோல் தட்டுட்டாங்கல்ல. நினைச்சிருக்கோம் இருந்தானோ இருந்தானோ இப்படி திறந்துன்னு வச்சுக்க. அது கனவெல்லாம் நேரத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரேண்டம் ரியாக்ஷன்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம். மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமோட பேஜ் லிங்க் கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. போயிட்டு நீங்க ஏதாவது மீம்ஸ் பார்த்தீங்க நல்லா பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. கொடுங்க, நாங்க ரியாக்ட் பண்றோம். ஜாலியா இருப்போம். ஜூ பண்ணலாம். ஜூ பஞ்சாயத்து கூட போடுறது வீடு போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வைக்க